தௌபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். எப்படியான தௌபாவாக? தௌபா நசூஹா என்ற வார்த்தையை சொல்றான் அல்லாஹ். நசூஹான்னு சொன்னா அஸ்ஸாதிகா அல் ஹாலிசா, தூய்மையான உளப்பூர்வமான தௌபா. எப்படியான தௌபா? உளப்பூர்வமான உண்மையான. அந்த சிதிக் என்பது, அந்த இஹ்லாஸ் என்பது யாருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லுங்க? பைனல் அபதி வரப்பிஹி, அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையில் தான் அந்த உண்மை தன்மை விளங்கும். அப்படியே இல்லையா? அப்படியான தௌபாவாக தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவங்களோட ஒரு அழகான கூற்றை இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். யாரு சொல்லுங்க? எந்த அறிஞர் சொல்றாங்க? ஹசனுல் பஸரி. இவங்க மின் கிபாரி தாபிஈன், சஹாபாக்களிடத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள். அவங்களோட ஒரு அழகான செய்தியை, நசீஹத்தை யார் சொல்றாங்க? இப்னு கதீர் ரஹிமஹுல்லா. இவங்களும் ஒரு சிறந்த அறிஞர். நம்ம தஃப்சீர் இப்னு கதீர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்ப ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அத்தௌபத்து நசூஹ், தௌபா நசூஹ் என்று சொன்னால், நல்லா அவதானிங்க, அத்தௌபா அந்நசூஹ் என்று சொன்னால் உளப்பூர்வமான இஹ்லாஸான தூய்மையான உண்மையான தௌபா என்றால், அன் துபுகில தம்ப கமா அஹ்பப்தஹு வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தகர்தஹு என்று சொல்றாங்க. இந்த கூற்றை நம்ம எப்பொழுதும் நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு கொள்ளணும். அப்ப தௌபா நசூஹ், தூய்மையான உண்மையான தௌபாவுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு நசீஹத், ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க பாவத்தின் மீது உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டும். எப்படி சொல்றாங்க? பாவம், வட்டி பாவம், புறம் பேசுவது பாவம், ஷிர்க் எல்லாத்தையும் விட பெரும் பாவம், தொழுகையை தொழாமல் இருக்கிறது, பொடுபோக்கு செய்வது பெரும் பாவம். அப்படியே இல்லையா? மோசடி, எல்லா பாவங்களும், கண்களால் செய்யக்கூடிய பாவம், காதுகளால் கேட்கக்கூடிய பாவம், ஹராமான எல்லா பாவங்களையும் அதுல உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டும். எப்படின்னு சொன்னா, அந்த கோபம் எப்படி இருக்கணும்? கமா அஹ்பப்தஹு, அதற்கு முன்னால் நீங்க அந்த பாவத்தை எப்படி செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க? மிக நேசத்தோட, பிரியத்தோட, விருப்பத்தோட செய்திருப்பீர்கள். எப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை பிரியத்தோடும் நேசத்தோடும் செய்து கொண்டிருந்தீர்களோ, எப்படி அந்த பாவங்களை நேசித்தீர்களோ, அதே போன்று அந்த பாவத்தின் மீது என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு வெறுப்பும் கோபமும் வர வேண்டும். இதுதான் என்ன தௌபா? உண்மையான தௌபான்னு சொல்றாங்க. இரண்டாவது, சரி, இப்படியான ஒரு கோபம் வந்துட்டா, இப்படி ஒரு கோபம் வந்தா நீங்க என்ன செய்யுங்க? உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் செய்யுங்க, அந்த பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ்விட தௌபா செய்து கொள்வீர்கள். வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தகர்தஹு, அவ்வப்போது அந்த பாவங்கள், நம்ம எவ்வளவு தௌபா செய்தாலும் நம்மோட யார் இருக்கிறான்? ஷைத்தான் இருக்கிறான். நான் முன்னால செஞ்ச பாவத்தை திரும்ப பல காலங்களுக்கு பின்னால் நினைவு கொண்டு வருவான். அப்படியே இல்லையா? அப்ப அவ்வப்போது அந்த பாவங்கள் நம்முடைய நினைவுக்கு வந்து போகும். சில வேளை மனிதன் அவனுடைய ஈமான் பலவீனப்பட்டால் திரும்ப பாவத்தை செய்யறதுக்கு என்ன செய்வான்? முயற்சி செய்வான். அப்படியே இல்லையா? அப்ப இவங்க ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்போதாவது நீங்கள் செய்த, விலகி கொண்ட, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த, கவலைப்பட்ட அந்த பாவம் உங்களுக்கு நினைவு வந்தால், நினைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யுங்க? நீங்க இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க நீங்க? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க? 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இது முக்கியமான நசீஹத். இது நம்ம ரமதான் அடையக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம அல்லாஹ்விடத்தில் உண்மையான ஒரு தௌபாவாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு சாலிஹீன்கள், ஒரு நல்லடியார்கிட்ட கேட்கப்படுது, லிமாதா தன்சஹுனி லில் இஸ்திக்பாலி மவாசிம, அதாவது அத்வாஆத். உண்மையிலே ரமதான் என்பது எந்த காலங்கள் சொல்லுங்க? தாஆத்துடைய காலங்கள். தாஆத்னு சொன்ன வணக்க வழிபாடுகளின் வசந்த காலம். அப்படியே இல்லையா? அப்போ அப்படியான அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வரக்கூடிய இந்த நல்ல காலங்களை சந்திப்பதற்கு ரமதானை நீங்கள் எப்படி நாம் வரவேற்க வேண்டும், அதற்கு நீங்களுக்கு ஒரு நசீஹத்து செய்யுங்க என்று ஒரு நல்லடியார்கிட்ட கேட்கப்படுது, ஒரு சாலிஹின், ஒரு சலஃப்ட்ட கேட்கப்படுது.
அவர் சொல்றாரு ஹைருமா யஸ்தக்பிலு பிஹி மவாசிமத் தாஆத், அதாவது அந்த நன்மைகளுடைய காலங்களை வரவேற்பதில் மிக சிறந்த முறை. பல இஸ்திக்பால் இருக்கும், அப்படி இல்லையா? வியாபாரிகள் ஒரு முறையில் இஸ்திக்பால் பண்ணுவாங்க, வரவேற்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வரவேற்பாங்க ரமதான. ஆனால் சிறந்த ஹைரான முறை என்ன தெரியுமா? கஸ்ரத்துல் இஸ்திக்பார். என்ன செய்யுங்க? அதிகமான இஸ்திக்பாரின் மூலம் ரமதானை வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள் எல்லாம் ரமதானுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு, ரமதானிலே நாம் நன்மைகள் சியாம் வல் கியாம் இதை நாம் உளப்பூர்வமாக ரூஹானியத்துடன் உயிரோட்டமாக செய்வதற்கு எது தடையாக இருக்கும்? பாவங்கள். எனவே தூய்மையான தௌபா, தொடரான என்ன இஸ்திக்பாரின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? ரமதானை வரவேற்க வேண்டும்.